மழைநீர் 100% தூய்மையானதா? அதை நாம் குடிநீராக பயன்படுத்தலாமா? இயற்கையில் உள்ள அனைத்து நீராதாரங்களிலும் கரைந்த நிலையில் அயனிகள், நேர்மின் சுமையுடைய கேட்டயான்கள் மற்றும் எதிர்மின் சுமையுடைய ஆனையான்கள் கலந்துள்ளன. ஆவியாதல், குளிர்வடைதல் மற்றும் மழைப்பொழிவு போன்ற இயற்கை வடித்தல் செயல்முறையின் காரணமாக மழைநீர் உருவாகிறது. எனவே, இது பொதுவாக லிட்டருக்கு 10 முதல் 20 வரை மில்லிகிராம் என்ற மிகக் குறைந்த அளவு கரைந்த திடப்பொருட்களைக் கொண்ட ஒரு மிக நீர்த்த கரைசலாகவே இருக்க வேண்டும். அவற்றில் உள்ள அனைத்து கரைந்த அயனிகளும் லிட்டருக்கு 1 முதல் 3 வரை மில்லிகிராம் என்ற அளவிலேயே இருக்கும். எனவே, இது தூய்மையானதாகவும் குடிப்பதற்கு பயனுள்ளதாகவும் கருதப்படுகிறது. மேலும், மனிதர்கள் பருகுவதற்கு உகந்த வகையில் இதன் pH அளவு 6.7 முதல் 7.2 வரை உள்ளது. இருப்பினும், இந்த அயனிகளின் செறிவு பிராந்தியத்திற்கு பிராந்தியம் மாறுபடுகிறது. குறிப்பு: கடற்கரை பகுதிகளுக்கு அருகில் கடல் நீர்த்துளிகள் காற்றில் கலப்பதால் அயனிகளின் அளவு அதிகமாக இருக்கும். காற்றில் மிதக்கும் துகள்கள், மாசுக்கள் அதிகமாக இருந்தால் அவை நீர் மூலக்கூறுகளுடன் வினைபுரிந்து அதிகப்படியான கரைந்த அயனிகளை உருவாக்குகின்றன. காற்றில் கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு மற்றும் சல்பர் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் நிறைந்திருந்தால் அவை அனைத்தும் நீரில் கரைந்து அமில மழையாக மாறுகின்றன. இது தாவரங்களுக்கு பெரும் தீங்கை விளைவிப்பதுடன் நீரின் pH அளவையும் குறைக்கிறது. முற்றிலும் தூய்மையான மழைநீரில் நம் உடலுக்கு தேவையான அளவு கரைந்த தாதுக்களும் அயனிகளும் இருப்பதில்லை. எனவே, தகுந்த மாற்றங்கள் மற்றும் சீரமைப்புகளுக்குப் பிறகே மழைநீரை நாம் பருக பயன்படுத்த வேண்டும்.